உள்ளார். தமிழ்நாட்டிலும் வெப்பத்தின் அளவு அதிக அளவில் உள்ளதால் பள்ளிகள் திறப்பை வருகிற 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூன் 6 மறந்துருங்கப்பா. ஸ்கூல் ரீஓப்பனை ஜூன் 10 13 இப்போ அடுத்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான். வாய்ப்புகள் உறுதியானது. சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்த 6 நாட்களுக்கு அல்லது 5 நாட்களுக்கு சென்னையில் வெப்ப அலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், டோட்டல் மதுரைக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் சரி, ஓகேங்களா, 100 டிகிரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 100 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே வெப்பமானது கொளுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாக இங்கே மதுரையிலலாம் 102 ஸ்டார்ட் ஆகி மேலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வெள்ளூர் 109, நாளை இன்னைக்கெல்லாம் 110 கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நிறைய விதமான அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வெளியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இன்றோ அல்லது நாளையோ கூட பார்த்தீங்கன்னா ஆலோசனையை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறதா. ஒட்டுமொத்தமாக தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஆலோசனையாக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறதாம். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஜூன் 10 அல்லது 13 அப்படின்ற தேதி தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. 2 டேட்டை யோசிச்சு வச்சுருக்காங்களாம். 4 நாள் தள்ளுறதுல பெருசாக ஒன்றும் இது இல்லை. சரி 1 வீக் தானே தள்ளி வச்சுருவோம், நம்ம சாட்டர்டேயில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா முடிவுகள் எடுத்து இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பள்ளிகள் திறப்பு பற்றி தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலைக்குள் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்தீங்கன்னா வெளியிடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறதாம். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்று இந்த அறிவிப்பு பொருந்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, இன்னும் சில டவுட்ஸ்லாம் வந்திருக்கான் பள்ளி கல்வித்துறைக்கு. அப்படி சப்போஸ் தள்ளி வச்சிட்டாங்கன்னா சாட்டர்டேல வச்சுருவோம்ல, அதுதானே எங்களுடைய பிளானே அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சனாலும் இப்போ இருக்கக்கூடிய எங்களுக்கு கண்டிப்பாக 1 வீக் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் நிறைய பேர் பெற்றோர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் வலியுறுத்துகிறாங்க. எல்லா ஸ்டேட்டுமே க்ளோஸ். கேரளா யூஷுவல், ஏன்னா கேரளாலாம் எப்போவுமே டெம்பரேச்சர் பெருசாக அடிக்கிறது கிடையாது. ஏன்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நல்ல சில் மூமெண்ட் இருக்கும். ஸோ அதான் கேரளாவில் அவங்க மழையே பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆனால் அப்படி இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பில் மாற்றம் அப்படின்றது இருக்கிறதாகவும் அதை உறுதியாக தமிழக பள்ளி கல்வித்துறை இன்றோ அல்லது நாளை மாலையோ பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தள்ளி வைக்கிறத பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1.5 வாரமாகவே நம்ம லாஸ்ட் ஒரு 12 நாட்களாகவே நம்ம சொல்லிட்டோம் வாய்ப்பு இல்லை, ஸ்கூல்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா, பாய் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா ஜூன் 1st வீக் 40 to 43 டிகிரி வெப்பம், அதற்கு பிறகு ஃபாரன்ஹீட்டில் 108க்கு மேலே போகும்னு சொன்னோம். அதே